ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மொபைலில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் காப்பி அண்ட் பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ரேண்டமாக ஒரு டெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரேண்டம் டெஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு கீழே வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க டெஸ்ட்டில் தேர்ட் லைனில் இருக்குல்ல ஆன்லைன் வீடியோன்னு, அதை வந்து இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அந்த வேர்டுக்கு கசரை வந்து கை விரலை வச்சு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த வேர்ட் ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன பிறகு மேலே வந்து சிம்பிள் வந்து காப்பி சிம்பிள் வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அந்த பேப்பர் சிம்பிள் மாதிரி 2 பேப்பர் சிம்பிள் மாதிரி, அதுதான் வந்து காப்பி சிம்பிள். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னும் போது கீழே வந்து பென்சில் மார்க்கில் எடிட்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஆன்லைன் வீடியோ அந்த வேர்டை வந்து செலக்ட் பண்ணிங்கனாவே அங்கே வந்து காப்பி சிம்பிள் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து கசரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபிங்கரை வச்சு கிளிக் பண்ணிங்கனாவே அங்கே வந்து கசர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த வேர்டு வந்து எந்த வேர்டு வந்து காப்பி ஆகிடுச்சோ அந்த வேர்டு வந்து பேஸ்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து வேர்ட்ஸ் மட்டும்தான் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை, ஒரு பேராகிராஃபே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணனாலும் பண்ணலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் பேராகிராஃப் வந்து இப்போ நான் காப்பி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதே போல் தான், ஃபஸ்ட் வந்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அப்படியே இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து அந்த காப்பி சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி ஆகிடுச்சு. எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து கசரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேராகிராஃப் வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.